கரூரில் 41 பேர் பலியானது தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் ஆதாரங்களை அளிக்கும் வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செயல்படுவதாக திமுக மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக இந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. நீதிமன்றத்தின் கண்காணிப்பிலும் இந்த விசாரணை நடைபெற்று வருகின்றது. இது குறித்து பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்பதை ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லி இருந்தாலும் கூட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் வெளிப்படையான கருத்துக்களை கூறி வருகிறார். அது வழக்கின் தன்மையை மாற்றக்கூடிய வகையில் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு பேசிய போது கூட திமுக என்ற கட்சியை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். காவல்துறையினரோட உதவியுடன் கரூரில் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்ற அபத்தமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இதன் வாயிலாக வழக்கின் போக்கை மாற்ற வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா செயல்படுவதுடன் வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்களையும் அவர் அளிக்க முயற்சி செய்கிறார். தனது அமைச்சர் பதவியை பயன்படுத்தி முக்கியமான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அளிக்கும் வேலைகளிலும் ஆதவ் அர்ஜுனா ஈடுபட்டிருக்கிறார். எனவே இது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும். ஆதவ் அர்ஜுனா இந்த விவகாரத்தில் இனி பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை அவர் நடந்து கொண்ட விதத்திற்காக அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வழக்கில் தனது அமைச்சர் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார், அதிகார துஷ்பிரயோகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஈடுபடுகிறார், கரூர் விவகாரத்தை திசை மாற்ற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அவர் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார் என்ற பல்வேறு விஷயங்களை RS பாரதி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் இந்த மனுவை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலும் திமுக தரப்பினர் மிக தீவிரமாக செயல்பட உள்ளனர்.